இடமெல்லாம் குமரன் வாழும் இடம். எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுக்கு நிச்சயமாக ஒரு ஆலயம் இருக்கும், இது வழக்கம். ஆனா அதை தாண்டி முருகனுக்கு தனிப்பட்ட முறையிலே திருமுருகாற்றுப்படையிலே பாடப்பட்டது போல அறுபடை வீடு. இந்த அறுபடை வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானையும் ஒவ்வொருத்தரும் வணங்கினா ஒன்னொன்னு கிடைக்கும். ஆமா, கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. இப்ப நீங்க முதல் படை வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தெய்வயானை தேவியோடு திருமணமாகி காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம். அந்த ஆலயத்தினுடைய மகிமை என்ன? திருமணமாகி இல்லறம் சிறக்கணும், இந்த மனையாளோடு நான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு மனையாளோ, அதாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேண்டி இல்லறம் சிறப்பதற்காக வணங்க வேண்டிய தெய்வம் யாரு? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர். இது முதல் படை வீடு. ஆமா. ரெண்டாவது திருச்செந்தூர். திருச்செந்தூர்னாலே ஒரு தனி பிரசித்தி பெற்ற ஆலயம். இப்பதான் சில தினங்களுக்கு முன்பாக மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா முடிந்து, விழாப்ப பார்த்துருப்பீங்க நீங்க. கோடான கோடி மக்கள் கூடி விண்ணதிர அரோகரா கோஷமிட்டு முழக்கமிட்டு முருகப்பெருமானை போற்றி துதித்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான திருத்தலம். கோடான கோடி பக்தர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். ஒவ்வொருத்தருக்கு பிள்ளை இல்லையேன்ற குறை, கடன் பிரச்சனையா இருக்கேன்ற குறை, பொண்டாட்டி பிரச்சனையா இருக்காதுன்ற குறை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். இத்தனை வேண்டுதல்களையும் எல்லாரும் கொண்டு போய் அவனுடைய திருவடியிலே சமர்ப்பித்தால் அவன் நிச்சயமாக அவனுடைய அருள் கிடைக்கும் என்பதற்கு திருச்செந்தூர் சாட்சி. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கே என்ன நிகழ்ந்தது? சூர சம்ஹாரம். முருகனுடைய அவதார நோக்கமே நிறைவேறியது எங்கன்னா சம்ஹாரம் திருச்செந்தூர்ல தான். முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல என்ன பண்றாரு? சூரசம்ஹாரத்தின் பொழுது அரக்கனை அழிக்கவில்லை, அரக்கனிடம் இருக்கக்கூடிய ஆணவம் என்ற அரக்கனை அழிக்கிறார். எதிரியை அழிக்கிறதுக்காக பிறந்த முருகன், அவதரித்த முருகன் தன்னுடைய எதிரியை அரக்கனை அழிக்காமல் அவனுக்கு நல்வாழ்க்கை கொடுக்கக்கூடியவன், வயதோரையே வாழ வைக்கக்கூடியவன். அரக்கனுக்கே அழிச்சு நல்வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்னா அவரை நாடக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுப்பாருன்னு யோசிச்சுக்கணும். அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனை வணங்கினா நம்மகிட்டயும் சில அரக்கர்கள்லாம் இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. நமக்குள்ளயும் இருக்காங்க, நமக்கு வெளியிலையும் இருக்காங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கர்கள்னா என்ன அப்படின்னா முன்கோபம், வஞ்சனை, சூது, பொறாமை, அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்ற எண்ணம், ஐயோ வளர்ந்துட்டானேன்ற அந்த பொறாமை, மாதிரி எல்லாம் நிறைய தீய குணங்கள் மனிதர்களிடையே இருக்கு. அப்பேற்பட்ட மனிதர்களிடம் என்ன நான் என்ன நீ என்ன நான் தான் அப்படின்ற அந்த ஆணவம், இதெல்லாம் அழிவதற்கும் வெளியில இருக்கக்கூடிய அரக்கனாக இருந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய அசுரர்களாக இருந்தாலும் சரி, எதிரியினுடைய அந்த பலத்தை வற்ற செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்த தெய்வம் யாருன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவன். அவனை வணங்கினா